ஏறத்தாழ 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதத்தில் இருக்கும். ஆனால் இதுவரை அந்த இழப்பீடு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ₹1 கூட வழங்கப்படலை. சமீபத்தில் மாநில முதலமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு வந்திருந்தார். இந்த மாவட்ட விவசாயிகள்லாம் மிகவும் ஆர்வத்தோடு இந்த நிவாரணம் சம்பந்தமாக அறிவிப்பார் என்று இருந்த பொழுது இந்த நிவாரணம் சம்பந்தமாக மாநில முதலமைச்சர் வாயை திறக்காமல் சென்றது மாவட்ட விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கும் விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கேட்டோம், விவசாயிகள் எப்பொழுது இந்த நிவாரணம் வழங்கப்படும் என்று கேட்டபொழுது நாங்கள் மாநில அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறோம், வந்தவுடன் கொடுக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பாதிக்கப்பட்ட விவசாய நிவாரணம் வழங்கப்படும் என்ற உறுதியை மாவட்ட ஆட்சியராலோ மாவட்ட நிர்வாகத்தாலோ விவசாயிகளுக்கு தர முடியவில்லை என்பதை ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். அப்போது விவசாயிகளுக்கெல்லாம் இந்த தொகுப்பு திட்டத்தின் கீழே ஏக்கருக்கு ₹4000 வழங்குவோம்னு சொன்னாங்க. குறுவை விவசாயம் அறுவடை நாள் துவங்கும் போது, ஆனால் இதுவரை அந்த குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழே ஒரு விவசாயிகளுக்கு கூட இதுவரைக்கும் அந்த ₹4000 பணம் ஏறலை. அந்த பணமும் வருமா வராதா என்பது தெரியவில்லை. தொடர்ந்து மாவட்டத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருக்கிறது. மாநில அரசும் விவசாயிகள் நலனில் போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை மாவட்ட விவசாயிகள் சார்பாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். இன்றைக்கும் இப்போ கண்டித்து எல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியிருக்கோம். வர 15ஆம் தேதிக்குள் மாநில அரசோ இல்லை மாவட்ட நிர்வாகமோ இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் குறித்து எதுவும் வழங்கவில்லை என்று சொன்னால் 15ஆம் தேதிக்கு பிறகு விவசாயிகள் முடிவு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தேதியில் தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்கிறோம்.